விஜய் சினிமா மிரர் அனைவருக்கும் பொங்கல், உழவர் தின, மாட்டு பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி வாழ்த்துக்கள். வாங்க, இன்னைக்கு இந்த 3-4 நாள் லீவ் இருந்தனால ஏதாவது படம் பார்க்கலான்னு பார்த்தேன். பெரிய பெரிய பட்ஜெட் படம் எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பார்க்கிங் ஒரு படம் வந்துருக்கு இல்லையா, சரி அதை பார்ப்போம். ஏன்னா 1.92 crores பட்ஜெட், ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. பார்ப்போம் உள்ள போனேன். வாங்க, ஸ்டார் காஸ்ட் யாருன்னு பார்ப்போம், மற்ற டைரக்ஷன் யாருன்னு பார்ப்போம். டைரக்ஷன் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவர் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. ரிட்டர்ன் ஆல்சோ பை ராம்குமார் பாலகிருஷ்ணன். மற்றபடி உங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆடில் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு, MS பாஸ்கர், அப்புறம் இந்துஜா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஜிஜு சன்னி வந்து சினிமாட்டோகிராஃபி. வாங்க படத்துக்கு போவோம். படத்தில் ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, வெளிச்சமாக. எனக்கு பர்சனலாக யூஸ்வலாக ஒரு படம் பளிச்சிருந்தா பிடிக்கும். ஜிஜு சன்னிக்கு என்னோட பாராட்டுகள். ரெண்டாவது, படத்தோட கதை பெருசாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2 வர சீன்லேயே பார்க்கிங் ஸ்லாட் தான் பிரச்சனை, அவ்வளோதான். பார்க்கிங் ஸ்லாட் எ ப்ராப்ளம் பிட்வீன் எ 2 ஜெனரேஷன். ஒரு 28 வயசு பையனுக்கும் ஒரு 60 வயசு பெரியவருக்கும் 2 வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். சிம்பிளான ஒரே ஒரு நாட் கதை. இதோட கதையெல்லாம் பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, படம் எடுக்கப்பட்ட விதம் ஒரே ஒரு நாட்டு தான் அது. ஆனால் இது பார்த்தா விறுவிறுப்பாக படத்தை அழகாக கொண்டு போயிருக்காரு டைரக்டரை பொறுத்தளவுக்கு. டைரக்டர் அழகா கதை சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து என்ன வரும், என்ன இதுல வந்து ஒரு பெரிய காமெடியோ, அடுத்து ஒரு டூயட் சாங்ஸோ, பெரிய பெரிய ஃபைட், ஒரு சின்னதாக ஒன்று வருது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் வந்து அடுத்தடுத்து நகர்வுகள் நம்மளோட பொறுத்து பார்க்குது. ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா, முக்கியமாக பெருநகரங்களில் சென்னை, பெங்களூர், அந்த மாதிரி வந்து மும்பை நகரக்கூடிய பெருநகரங்களில் இந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இது சம்பந்தமாக ஒரு முழு படம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அப்படின்னு எப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கிராட்ச்ல ஆரம்பிச்சு அது ஒரு கொலை செய்கிற அளவுக்கு கூட போகும். அந்த அளவுக்கு கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு. என்னன்னா, அதுதான் ஒரு சின்ன வயசுல ஒரு போயம் படிச்சிருங்க இங்கிலீஷ்ல, பாய்சன் ட்ரீ. பாய்சன் ட்ரீ, ஒரு மனிதனோட மனசுக்குள்ள வளரக்கூடிய பாய்சன் ட்ரீயை வளர விட்டோம்னா அது ரொம்ப பெருசாகி படர்ந்து பின்னி பெரிய அளவில் போய் வெட்ட முடியாத அளவுக்கு அது வளர்ந்துடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாய்சன் ட்ரீ வந்து 2 பேத்துல உருவான, அதாவது பகைமை, அது எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ், ஈகோனால மேல போகுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. விட்டு கொடுத்தல், அதெல்லாம் பெரியவங்களை மதிக்கிறது, பெரியவங்க சின்னவங்களை புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வுகளும் லெசன்ஸும் இந்த படத்துல இருக்கு. மற்றபடி இதுக்கு மேல அந்த படத்தை பற்றி பேச விரும்பல. படம் அதாவது இந்த விடுமுறையில் நீங்க தாராளமா ஒரு டைம் ஸ்பெண்டிங் ஒரு நாள் தாராளமாக பார்க்கலாம். படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் சினிமா மிரரில் நம்ம தரக்கூடிய மார்க் என்னன்னு பார்த்தோன்னா, அவுட் ஆஃப் 10 டெஃபினட்டாக என்னால் ஒரு 6.5 தர முடியும். நல்ல கதை, அது இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்களா, கதை தான் ஹீரோ. வில்லன் MJ பாஸ்கர், ஹரிஷ் கல்யாண். பாருங்க, ஒரு டைம் டெஃபினட்டாக அவங்க என்டர்டெயின் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஃபிலிம் வர வரைக்கும் பாய் ஃப்ரம் விஜய் சினிமா மிரர். பாய்.